உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பகை உண்டாக்குகிற, உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் பகை உண்டாக்குகிற சில நபர்கள் பூமியில் இருப்பாங்க. சில சொந்த பந்தங்களை பார்த்தீங்கன்னா எப்படி ஆச்சுன்னா இவங்க அப்பனே இவனையும் பிரித்து விட்டுருன்னு நினைப்பான். கவனிச்சிருக்கீங்களா? சொத்துக்காகவோ இல்லை வேற எதுக்காக ஆசைப்பட்டு இந்த தகப்பனும் மகனும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது பிரித்து விட்டுறணும். ஒரு தாயார் கூட அப்படி தான் சொன்னாங்க பாருங்க. ஏன் உங்கள் பகனை வாங்கினா? இல்லை, அவர் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. என்ன எதுக்குன்னு கேட்டால், ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜெபம் பண்ண வந்தாங்க இந்த வாரம், கொஞ்சம் கேளுங்க. அந்த ஜாதகக்காரர் என்ன சொன்னார்னா, மகன் நல்லவர், ரொம்ப டீசெண்டான ஆள். இந்த ஜாதகத்தை நம்புகிற இவங்களுக்கு இந்த ஜாதகக்காரர் என்ன சொன்னான்னா, ஒன்றும் உங்கள் தகப்பன உங்கள் வீட்டுக்காரரை விட்டு உங்கள் பிள்ளை பிரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்காரர் தனியாக இருக்கணும். 2 பேர் ஒன்று இருந்தால் யாரையாவது இழந்துருவீங்கன்னாங்களா? கேட்குறீங்களா? இப்போ பிரிவினை பிசாசு உண்டாக்குச்சா இல்லையா? ஜாதகக்காரை உண்டாக்கிட்டான். யார் உண்டாக்கிட்டாங்க? பிசாசு இன்னைக்கு பிரிவினை உண்டாக்கிச்சோ இல்லையா? அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும். அவர் கோயம்புத்தூரில் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா, நல்ல மாதம் ஒரு 70-80 ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாராம். இங்கே கூட ஒரு இடம், ஒரு 4 ஏக்கர் இடம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இதுக்காக ஜோம் பண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட் ஜோம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால இதில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஏக்கர் இடம் எங்களுக்கு சக்ஸஸாக வித்துருச்சுன்னா நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து, இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் நேற்று போய் சந்திக்கும் போது வீட்டுக்காரராக தான் சொல்கிறாரு, இது மட்டும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். கொஞ்சம் கேளுங்க, கவனிங்க, சொல்ல வர விஷயத்தை கவனிங்க. பிள்ளை இன்னைக்கு 80,000 சம்பளம் வாங்குறாரு, தூரத்தில் இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் ஒன்றா இருந்தால் ஏதாவது ஆயிரும். ஆனால் நல்ல பையன்றாரு, நல்ல டீசெண்டான பையன் அப்படின்றாங்க. என் வம்சத்தில் வகையாறுலேயே ரொம்ப டீசெண்டான பையன், இவ்வளோ சொத்து இருந்து இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? ஜாதகக்காரன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. உங்களுடைய தகப்பனுக்கு விரோதமாக உங்களுக்கு பகையை உண்டாக்குறத முதலிடத்துல இருந்த யாரு? இந்த உலகத்தின் மூட பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள். அடுத்தபடியா இந்த மாதிரி ஜாதகக்காரன், குறி சொல்றவன், மாந்திரிகாரன், மந்திரவாதி, இன்னும் உன் குல தெய்வத்துக்குரிய பூசாரி. நீங்க ஏதோ குலசாமின்னு கூப்பிட்டீங்களா, அதுக்கு பூஜை செஞ்சவன் எப்பா மாத்திரு, அப்போதான் நீ உயிரோடு இருப்ப, இல்லாட்டி உன் பிள்ளை செத்து போயிடுவான், இல்லாட்டி நீ செத்து போயிடுவ சொல்றனா இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஜாதகக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, அதில் நம்பிக்கை இருக்காதனால. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தை இயேசு மாற்றி எழுதுவார். ஒரு ஜாதகத்தை இயேசு மாற்றி எழுதுவார். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இயேசுவை நீங்கள் நம்பி வர்றீங்க. உங்களுடைய கணவனையும் உங்களுடைய பையனையும் ஒரே வீட்டில் வச்சு சந்தோஷமாக சமாதானத்தோடு நீங்கள் குடும்பமாக வாழ்கிற அளவுக்கு உங்களுடைய ஜாதகம் மாற்றி எழுதப்படும். கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க?